தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராயபுரத்தில் மீண்டும் ஜெயக்குமார் தோல்வியடைகின்றார். ராயபுரத்தில் மீண்டும் ஜெயக்குமார் தோல்வியடைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை முகமாக இருப்பவர். ஜெயக்குமார் பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட சேலத்திலே தான் பெரும்பாலான நாட்கள் இருப்பார். ஆனால் சென்னையில் இருந்து கட்சியை கவனித்துக் கொண்டிருப்பவர் ஜெயக்குமார். 1991ஆம் ஆண்டு முதல் இவர் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார். கடந்த முறை எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்தார். இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஜெயக்குமார் தோல்வியடைந்து அதிமுக கூட்டணி வைத்ததுதான் காரணம். ராயபுரத்தை சிங்கப்பூர் போன்று மாற்றியவர் ஜெயக்குமார். ஆனால் வாக்காளர்கள் கடந்த முறை இவருக்கு வாக்களிக்கவில்லை. என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி சேர்ந்ததுதான் காரணம். ராயபுரத்தில் கணிசமாக ஒரு 80,000 இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்த காரணத்தினால் ஜெயக்குமாருக்கு அவர்கள் வாக்களிக்கவில்லை. மற்றபடி ஜெயக்குமார் மேல் எந்த கோபமும் கிடையாது. இதனை ஜெயக்குமாரே ஒரு நேர்காணலில் தெரிவித்தார். தான் தோல்வியடைந்ததற்கு காரணம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததுதான் என்று வெளிப்படையாக கூறினார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வைத்தது. இந்த முறை இஸ்லாமியர்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் என நம்பி தேர்தலில் இறங்கினார். ஆனால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே ட்ரீம் மூர்த்தி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். என்னவென்றால் ராயபுரத்தில் ஜெயக்குமாரை தோற்கடிப்பதற்காக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சுபேர் கான் என்பவருக்கு திமுக கடைசி நேரத்தில் வாய்ப்பளித்தது. வேட்பாளர் மாற்றப்பட்டார். ஆக இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக சுபேர் கானுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஜெயக்குமாருக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியுள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலிலும் ஜெயக்குமார் வெற்றி பெற வாய்ப்பில்லை, தோல்வியே அடைவார் என முதல் கட்ட கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன.